வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாதம் வந்த உடனே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான்வெஜ்ஜை தவிர்க்கணும். ஆமா. எதற்காக புரட்டாசி மாதத்துல மட்டும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதில்ல? அப்படி நான்வெஜ் சாப்பிடாம இந்த மாதத்துல மட்டும் நம்ம ஏன் கடைபிடிக்கணும்? எதற்காக பெரியவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க? ஏன் இந்த மாதத்துல மட்டும் நான்வெஜ் நம்ம சாப்பிட்றதில்ல? நோன்புக்கும் ஆன்மீக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் என்ன? இந்த வழக்கம் எங்கிருந்து தான் வந்தது? நம்ம அதை பற்றிய ஒரு அழகான கதையோடு, இந்த உணவு பழக்க வழக்கத்தோடும், இந்த ஆன்மீக அர்த்தமோடு உள்ள இந்த கதையை விரிவாக பார்க்கலாம் மக்களே. ஒரு காலத்துல மன்னர் ஒருத்தன் ஒரு ஊரில் இருந்து வந்தார். மிகப்பெரிய உடல் நோய் ஒன்றால் அவர் தவிழ்த்து வாடி வந்தார். எத்தனையோ வைத்தியர்கள் வந்தார்கள், மருந்துகள் கொடுத்தார்கள். ஆனால் குணம் ஏதும் ஆன பாடே இல்லை. அந்நேரத்தில் ஒரு முனிவர் ஒருவர் அவர் முன் வந்து சொன்னார், மன்னா, புரட்டாசி மாத சனிக்கிழமையில் நீ நினைத்தவற்றை மனதில் கொண்டு உன் விரதம் இருந்து வா. நீ நினைத்தவற்றையும் உன் உடல் நோயும் தீர்ந்து போய் அனைத்துமே சரியாகிவிடும் என கூறினார். அதன்படி மன்னரும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து விஷ்ணுவை துதி செய்து அப்பொழுதுதான் அவருடைய உடலில் சிறிய சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டு அவருடைய நோய் குணமாவதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கின. அன்றைய தினம் தொட்டு மன்னனும் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வரத் தொடங்கினான். மன்னன் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மாத சனிக்கிழமைகளில் முழுமையாக விரதம் இருந்ததின் விளைவாக அவனுடைய உடல்நிலை மெல்ல மெல்ல குணமாகிக் கொண்டே வந்தது. சில நாட்களில் அவனுடைய உடல்நிலை மெதுவாக அல்லாமல், சீராக அல்லாமல் மிக விரைவாகவே குணமடைய தோன்றியது. இதற்கான காரணம் புரட்டாசி மாதத்தில் அவன் விரதம் இருந்ததுதான் என்பதை மன்னன் மிக உறுதியாக நம்பினான். அந்த நாளிலிருந்து மக்கள் புரட்டாசி மாதத்தில் நோன்பு வைப்பதை ஒரு வழக்கமாக மாற்றிக் கொண்டனர். மன்னனுக்கு ஏற்பட்ட நன்மை விளைவாக விஷ்ணு பகவான் மக்களிடையே பெருகி போனார். ஆம், புரட்டாசி சனிக்கிழமைகளில் பொதுவாக சிறப்பு உணவுகள் உண்டு. அவை என்னவென்றால் சாமையும் தினையும் வரகரிசியும் என எல்லாம் பாரம்பரியம் மிக்க சிறுதானிய உணவுகளால் கருதப்படுபவை. இவை அனைத்துமே நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய சக்தியையும் கொண்ட உணவுகளாகும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி நம்முடைய உடலை வலிமையாகவும் மனதை உறுதியாகவும் மாற்றும். மேலும் சுண்டல் போன்ற பல்வேறு வகையான சக்தி தரும் உணவுகளில் நாம் இந்த மரங்களில் உழுவதன் மூலமாக நம்முடைய உடல் வலிமையானது அதிகரிக்கும். மேலும் துளசி மற்றும் வெண்ணெய் விஷ்ணு பகவானுக்கு, அதாவது பெருமாளுக்கு பிரியமான நைவேத்தியமாக இந்த இரண்டும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவமல்லாத சைவ பொருட்களுக்கு மிகவும் மதிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆம், காய்கறிகள், பழங்கள் என அனைத்துமே அதிகப்படியாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய உடல்நிலையில் அனைத்து வகையான சக்திகளையும் நம்மால் பெருக்கிக் கொள்ள இருக்கப்படுகிறது. இந்த வகையில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய உணவுகள் பற்றிய இந்த காணொலியில் நாம் காணவிருக்கிறோம் மக்களே. பூண்டு, வெங்காயம் போன்ற உணவுகள்தான். ஆம், இவை இரண்டுமே நம்முடைய மனதை தூண்டக்கூடியவை என்பதால் இந்த மாதங்களில் அவை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த மாதங்களில் முழுமையாக தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி நாம் சிறிது காண்போம். நோன்பு வைக்கிற பொழுது நம்ம உடவு ஓய்வெடுக்கும். பழைய டாக்ஸிக் பிளேன்கள் அனைத்துமே உடலிலிருந்து ரிமூவ் செய்யப்படும். மெட்டபாலிசமும் ரீசெட் ஆகப்படும். ஆம், இது போன்ற பல்வேறு வகையான அறிவியல் ரீதியான உணர்வுகள் நம்முடைய உடலில் நடைபெறும். இதன் மூலமாக நம்முடைய உடம்பு சுத்தப்படுத்தப்படுகிறது. அதனாலேயே புரட்டாசி மாதம் நோம்பிருப்பது என்பது மிகவும் அவசியமாக அனைத்து மக்களாலும் பார்க்கப்படுகிறது. நம்முடைய சாப்பாடையும் ஆசை, அதாவது சுவை, இவை அனைத்தையுமே ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினாலே நம்முடைய மனமும் சுத்தமாக இருக்கும். நம்முடைய உணவு கட்டுப்படுத்தல் மூலமாக நம்ம உடலும் சுத்தமாக இருக்கும். இதன் மூலமாக நாம் தியானத்தில் ஈடுபடுதல், பக்தியில் ஈடுபடுதல் போன்ற ஆழமான வழிகளுக்கு செல்வதன் மூலம் நம்முடைய நோக்கம் மிக உயரியதாக இருப்பதோடு நாம் எண்ணிய அனைத்து செயல்களும் ஈடேறும் வகையாகவும் அது மாறிப்போகும். இவையே புரட்டாசி மாதத்தில் நாம் நோம்பிருப்பதற்கான கருத்துக்களாகவும் உண்மையான நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. விஷ்ணு பகவானை நினைக்கும் பொழுது மனம் தெளிவாக இருக்கும். அப்போதுதான் ஆன்மீக அனுபவம் மிகவும் சுத்தமானதாக இருப்பதாக உணர முடியும். அதனால் தான் நம்ம முன்னோர்கள் சொல்வார்கள், நோன்பு வைக்கிறது உடம்புக்கு நல்லது, ஆன்மாவுக்கும் நல்லது என்று அவர்கள் கூறுவார்கள். ஆம், இவை அனைத்தையுமே தாண்டி, புகழை தாண்டி நம் உள் இருக்கக்கூடிய ஆன்மாவையும் இது சுத்தப்படுத்துகிறது. ஆன்மாவிற்கு அழிவே இல்லை. அதனால் அவை எப்பொழுதும் சுத்தமாகவே இருத்து வைத்துக் கொள்ளவே இது போன்ற நிகழ்வுகளை நாம் புரட்டாசி மாதத்தில் கடைபிடித்து வருகிறோம். என்ன நண்பர்களே, புரட்டாசி மாதம் நோன்பு வைப்பதை பற்றியும் நாம் ஏன் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பற்றியும் இந்த காணொலியில் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் மக்களே. தொடர்ந்து நம்முடைய புரட்டாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து நற்சம்பவங்களை பற்றியும் நாம் காணொலியாக வெளியிட இருக்கிறோம் மக்களே. தொடர்ந்து அந்த ஆதரவுகளையும் உங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்க இதுவரை கொடுத்திருக்க பேராதரவுக்கு மிக்க நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களே. அடுத்ததாக புரட்டாசி மாத சிறப்பு சம்பவங்கள் பற்றி உங்களோடு விவாதிக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தமிழ் கதைகள் உங்கள் நண்பன்.